இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாரா அப்படின்னு அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்காரு. இப்ப இருக்கிற நடக்கிறதா சொல்லுவாரு. அப்பேற்பட்ட ரத்த கண்ணீர் நடித்து தேவசான நமது நடிகை எம்.ஆர். ராதா அவருடைய குரல் எப்படி இருந்திருக்கு? அரே காந்தா, அரே காந்தா, அள்ளி அள்ளி கொடுத்தனே காந்தா, அப்படா அப்படா ரவா ஒரு பிடி இருந்தா போயா, பீடி இல்லையா, எனக்கு பீடி இல்லையா, நன்றி எட்ட உலகமடா, நன்றி எட்ட உலகமடா ராமா ராமடா, உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கேன், என்னை அண்டவன் வச்சிருக்கேன், பூன பூல் கை தட்டுக்கிறேன் கை இங்க போறதுக்கா மேலே பார்த்தா மொழியில கீழே பார்த்தா உங்களை திரிச்சு சும்மா பிறந்து அடிப்ப கண்ணா பாசா. இந்த பாசா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னவாய். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி ஏற்றி கொடுப்போம், ஆனா கைவிட்டுருவான். இது எப்படி இருக்கு? பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த நமது மதுரை மண் ஈன்றெடுத்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தார். அவருடைய குரல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஆட்டி படைக்கிற அந்த வீர பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. துளசியோட வாசனை கூட மாற மாட்டான், ஆனா இது தவசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதுடா. நகைச்சுவை நடிகர் வணக்கம்யா வணக்கம்யா திட்டா கூறு பாக்குறீங்க. சூழா போறா முடியுமா முடியாது. எல்லாத்துக்கும் வணக்கம். எங்க பிரமாதியா எனக்கு பிடிச்ச சிரிப்பு நடிகர் லூஸ் மோகன் அவர்கள். லூசுனாக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆமா டைட்னா